கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய திருப்பாதத்தண்டையிலே இந்த பரிசுத்தமான மணித்துளிகளில் அமர்ந்து அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் துணையை நாடி சற்று நேரம் நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் மகிழ்ப்படுவதாக. பரிசுத்த மணித்துளிகளிலும் உடைய வார்த்தைகளை தேவரீர் நாங்கள் தியானிக்கும்படியாக இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு வாக்கிய செய்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் நீர் இருந்தருளும். அவருடைய மனங்களை திறந்து இந்த சத்தியத்தால் நிறைத்து இந்த சத்தியத்திற்கேற்ற நிலையில் தேவரீர் அவர்கள் தங்களை உடைய திருப்பாத்தில் வைத்து காத்துக்கொள்ள எங்கள் அன்பின் தெய்வம் தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம். எங்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையின் மேல் ஏறி அங்கு அவர் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து அவரோடு சம்பாஷிக்க ஆரம்பித்தார்கள். பல நாட்களாக அவரிடத்தில் இதை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவர்களில் அதிகமாக இருந்தபடியினால் அதற்காக தருணம் காத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர் தனித்து அமர்ந்திருக்கையில் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டார்கள். உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன? It was a direct question to Christ. உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதை நீர் எங்களுக்கு சொல்ல வேண்டும். Direct question to the right person. யாரிடத்தில் அந்த கேள்வி கேட்கப்பட வேண்டுமோ அவரிடத்தில் அந்த கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். அவரிடம் தனித்து வந்து அவரது வருகைக்கும் இவ்வுலகத்தினுடைய முடிவிற்கும் அடையாளம் என்ன? அந்த இரண்டிற்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். இவ்வுலகத்தின் முடிவு அவருடைய வருகையில் இருக்கும். அவருடைய வருகை சம்பவிக்கும் பொழுது இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். அவர்களோடு இருக்கக்கூடிய கிறிஸ்துவிடத்தில் 2000 வருஷங்களுக்கு பிறகாக சம்பவிக்க போகின்ற ஒரு சம்பவத்தை குறித்து அவர்கள் கேட்டறிய விரும்பினார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகைக்கு முன்னதாக அவர் தன்னுடைய முதல் வருகையில் ஆற்ற வேண்டிய கடமைகளை அவர் ஆற்ற வேண்டிய நிலையில் இருந்தார். இவ்வுலகத்தின் பாவங்களுக்காக அவர் பிறக்க வேண்டும். 3.5 வருடம் அவர் என்ன செய்ய வேண்டும்? பரலோகத்தின் அந்த கருகலான சத்தியங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டாக அவர் தன்னுடைய ஊழியத்தில் ரட்சிப்பை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கடமை அவரிடத்தில் கொடுக்கப்பட்டதை அவர் உணர்ந்தவராக இருந்தார். அதை செய்தார். இப்போது அவருக்கு முன்னதாக சிலுவை மரணம், சிலுவை, அதன் கொடூரம், அவமானம், நிந்தை, அழுக்களிப்பு, அதற்கு பிறகு அவர் கடந்து செல்ல வேண்டிய மரணத்தின் பாதை, அடக்கம் செய்யப்பட வேண்டும். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்து எழும்ப வேண்டும்.
நாட்கள் இந்த உலகத்தில் தான் உயிர்த்தெழுந்தேன் என்ற அந்த நிலையை அவர் கூறிவிட்டு பரத்திற்கு செல்ல வேண்டும். பரத்தில் அவருக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஊழியத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். பிதாவுடைய வலது வரிசத்தில் அவர் அமர்ந்து மத்தியஸ்த ஊழியத்தில் ஈடுபட வேண்டும். நியாய நுட்ப விசாரணையில் அவர் பங்கு கொள்ள வேண்டும். அவர் இரண்டாம் முறையாக வரும் நேரத்தில் இவைகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். யாரை அவர் பரத்திற்கு அழைத்து செல்லுகின்றாரோ அவர்கள் யார் யார் என்பதனை அந்த மத்தியஸ்த பணியில் அவர் அறிந்திருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும். இவை அனைத்தும் செய்யப்பட்ட பிறகே பரத்திற்கு சென்ற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் என்ன செய்தார்? திரும்பி வரணும். இவ்வளவு காரியங்களும் நடந்தேற வேண்டிய ஒரு நிலையில் அவருடைய அந்த இரண்டாம் வருகை சம்பவிக்க வேண்டும் என்று இங்கு வகுக்கப்பட்டிருந்தவினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கான காரியங்களில் ஒவ்வொன்றாக அவர் கடந்து வந்தார். ஒவ்வொன்றாக அவர் கடந்து வருவதற்கு முன்னதாக அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் உம்முடைய வருகைக்கும் உம்முடைய வருகை நாட்களில் சம்பவிக்கப் போகின்ற இந்த உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, மத்தேயின் புத்தகம் 24வது அதிகாரம் 4வது வசனத்தில் தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை அவருடைய வருகையின் அடையாளமாக அவர் சொல்லுகின்றார். Disciples had heaven in their mind when they were asking this particular question. அவரது இரண்டாம் வருகையை குறித்து சத்ருவாகிய சாத்தான் என்னவெல்லாம் என்ன விதத்திலெல்லாம் இந்த உலகத்தை வஞ்சிக்க முடியுமோ அந்த வஞ்சனையில் அவன் ஈடுபடுவான் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்து வைத்திருந்தார். இந்த உண்மையை அறிந்து வைத்திருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையின் அடையாளங்களை அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் கூறினார். வருகை குறித்து கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த முதல் அடையாளம், the first sign of his coming, கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த அவருடைய வருகைக்கான முதல் அடையாளம். அந்த அடையாளத்தை வைத்துத்தான் சத்ருவாகிய சாத்தான் எந்த நிலையில் தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்தை விட்டு புறம்பாக்கி போட முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவன் புறம்பாக்கி போடுகின்றான். அந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வருகையை பற்றி சீடர்கள் பாரத்தோடு கேட்ட மாத்திரத்தில் தானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வருகைக்கு முன்பதாக என்ன சம்பவிக்குமோ அந்த சம்பவத்தை அவர் அவர்களோடு பேசும் பொழுது ஒரு எச்சரிப்பையும் அவர் கொடுக்கின்றார். என்ன முதல் அடையாளம்? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு அவரது வருகையின் அடையாளங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். சத்ருவாகிய சாத்தான் வருகை குறித்து வஞ்சிக்கும்படியாக அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய முதல் முயற்சி, அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியினுடைய இடம் எது தெரியுமா? சர்ச், திருச்சபை. அதே மத்தேயின் புத்தகம் 24வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொள்வர். எந்த இடத்தில் ஒருவன் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொள்ளுகின்றான்? When he comes into the church,
when he comes into his fold. ஒரு மனிதன் எப்பொழுது அவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகின்றான், அவன் கிறிஸ்துவின் அடிப்படையான அந்த அந்த உண்மைகளை எல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டு தன்னை ஒரு அங்கமாக திருச்சபையில் வகுத்துக் கொள்கின்றானே, அப்பொழுது கிறிஸ்டியன் is called after Christ's name. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாரை அவன் எப்படி வஞ்சிக்கின்றான்? வஞ்சனை என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, வஞ்சனை என்றால் சத்தியத்திற்கு பதிலாக அசத்தியத்தை போதிப்பது. சத்தியம் என்ற ஒன்று வேதத்திலிருந்தும் தேவனுடைய திருவாய் மலர்ந்த அந்த வார்த்தைகளிலிருந்தும் காணப்படக்கூடியதற்கு பதிலாக அதற்கு எதிரான நிலையில் இருக்கக்கூடிய அசத்தியத்தை போதிப்பது தான் வஞ்சனை. வஞ்சிப்பது, தப்பான தாற்பயங்களை திருச்சபைக்குள்ளாக கொண்டு வருவது. எங்கு இந்த வஞ்சனையை அவன் கொண்டு வருகின்றான்? கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில, திருச்சபையில். வஞ்சிப்பவர்களும் அவருடைய நாமத்தினால் அழைக்கப்படுவார்கள், வஞ்சிக்கப்படுபவர்களும் அவருடைய நாமத்தினால் அழைக்கப்படுவார்கள். வஞ்சனை என்ற வார்த்தைக்கும் சபை என்ற வார்த்தைக்கும் மிகுந்த ஒரு நெருக்கம் உண்டு. ஆதி திருச்சபை முதற்கொண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் முதற்கொண்டு அநேகரின் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்பார்கள். பரத்திலிருந்து வந்த கர்த்தராகிய கிறிஸ்து நானே என்று சொல்லுவார்கள், நடிப்பார்கள், பேசுவார்கள். 11வது வசனம் என்ன சொல்லுது? அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள். The prophets will rise to prophesy the false prophecies. அவர் தன்னுடைய இரண்டாம் வருகையில் மனுக்குல ரட்சிப்பிற்காக சிலுவையில் தன்னுடைய ஜீவனை ஈந்து மரித்து உயிர்த்து பரம் சென்று பரத்தில் தான் செய்ய வேண்டிய மத்தியத்தை பணியை செய்துவிட்டு அதற்கு பிறகு இரண்டாம் முறையாக இப்பூலகிற்கு வர வேண்டும். Satan adopts a different deceptive methods in the church. என்ன டிசெப்டிவ் மெத்தட்? என்ன விதத்தில் சத்துருவாகிய சாத்தான் வஞ்சிப்பதற்கு அவன் பிரயாசப்படுகின்றான்? தேவனுடைய பிள்ளைகள் அடங்கி இருக்கக்கூடிய திருச்சபையில் வந்து அவன் பேசுகின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரமாட்டார் என்று அவன் பேசுவதில்லை. He knows that he will definitely come. அவர் வருவார். நீங்கள் நினைப்பது போன்று அவருடைய வருகை இருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற பிரகாரமாக அது என்ன செய்யாது? இருக்காது. எப்படி இருக்காது? வேதத்தில் நீங்கள் புரட்டி பார்த்து பவுல் சொல்லக்கூடிய அவர் வருகையினுடைய அடையாளங்களை நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுடைய மனசில் ஏந்தி அந்த நிலையில் அவர் வருவார் என்று நீங்கள் காத்திருப்பீர்கள். அது அப்படி சம்பவியாது. சித்திரன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு 4வது அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய மனசுல ஆழமாக பதித்து வைத்துக் கொண்டு கர்த்தத்தாவே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வான எக்காலத்தோடு பரத்திலிருந்து அவர் என்ன செய்வாரு? புவி இறங்கி வருவார். வெளிப்படுத்தல் 1:7 யோவான் சொல்வது போன்று மேகங்களோடே கூட அவர் என்ன செய்வார்? வருவார். கண்கள் யாவும்
யாவும் அவரை காணும், கண்கள் யாவும் அவரை காணும் என்று நீங்கள் காத்திருந்தீர்கள் என்றால், அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு பரத்திலிருந்து புவியிறங்கி வருவார் என்று நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் அவர் அப்படி வரமாட்டார். அப்படி என்றால் அவர் எப்படி வருவார்? தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சத்ருவாகிய சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசில் அவர் வருகை குறித்து அவர் பேசும்போது என்ன சொல்லுகின்றார்? அவர் வருவார், ஆனால் அவர் நீங்கள் நினைப்பது கொண்டு வரமாட்டார். அவர் வேதத்தில் காணக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவது போன்று அவர் என்ன செய்ய மாட்டார், அந்த நிலையிலும் வரமாட்டார். எப்படி வருவார்? ரகசியமாக வருவார். He will come secretly. He will secretly rapture his people one by one. ஒவ்வொருவராக இந்த பூவுலகில் இருந்து அவர் என்ன செய்வார்? ரகசியமாக எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிறவர்களாக இருப்பதினால் நமக்கு வேதம் என்ன சொல்லுகின்றது என்பது நன்றாக யூகித்து அறிவதற்கான ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து ஏன் ரகசியமாக வர வேண்டும்? Why should he come secretly? Why should he pick people one by one secretly? எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாகவும் சிலுவை மரணத்தை அவர் தழுவினார். அவர் ஏதோ ஒரு இடத்துல ரகசியமாக அந்த சிலுவை மரணத்தை தழுவவில்லை. எல்லாருடைய கண்கள் காணும்படியாக அந்த சிலுவை மரணத்தை அவர் தைரியமாக சந்தித்தார். எல்லாருடைய கண்கள் காணும்படியாக அவர் பரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். ரகசியமாக அவர் போல அவர் பரத்திற்கு எடுத்து செல்லப்படும் பொழுது எல்லாருடைய கண்களும் அவரை பார்த்தது. அப்படி எல்லாரும் பார்க்கும்படியாக தன்னுடைய ஜீவனை சிலுவையில் கொடுத்தவர். எல்லாரும் பார்க்கும்படியாக அவர் மூன்றாம் நாளில் எழுந்தவர். எல்லாரும் பார்க்கும்படியாக 40 நாட்கள் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எல்லா இடத்திலும் சுற்றித் திரிந்தவர். எல்லாரும் பார்க்கும்படியாக பரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட அவர் ஏன் ரகசியமாக வர வேண்டும்? அப்படி ஒருவேளை அவர் ரகசியமாக வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஒருவராக அவர் பரத்திற்கு எடுத்து செல்லுவார் என்றால் அவர் ஏன் பகிரங்கமாக 2ஆம் வருகையில் வர வேண்டும்? ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய அந்த கூற்று தாற்பயம் உண்மையாக இருக்கும் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் ஏன் 2ஆம் வருகையில் வர வேண்டும்? What is the necessity when he has taken all his children one by one secret way? இரண்டாம் வருகை அப்படி என்றால் எதற்கு? அவசியமில்லை. எதை சொல்ல இந்த சாத்தான் விரும்புகின்றான் என்றால் இந்த ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய ஒரு தப்பான தாற்பயத்தை திருச்சபையினுடைய பிள்ளைகளுடைய மனதில் அவன் பறித்துவிட்டு என்ன சொல்லுகின்றான்? ஒருவராக நீங்கள் பரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட போவதினால் உங்களுக்கு 2ஆம் வருகை அவசியமில்லை. He is trying to put off the coming of the Lord second time. வருகையினுடைய சத்தியத்திற்கு எதிரான ஒரு நிலையை திருச்சபையில் அவன் போதிக்கின்றான். அந்த நிலைத்தான் ரகசிய வருகை. அதை அவரது நாமம் தரிக்கப்பட்டவர்களிடம் சொல்லி அவர்களை வஞ்சிக்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த செகண்ட் கமிங் இஸ் நாட் ஜஸ்ட் an event. It is the final event. When a final event occurs, everything will come to an end.
முடிவாக சம்பவிக்கக்கூடிய ஒன்று. அது முடிவாக சம்பவிக்கக்கூடிய ஒன்றாக இரண்டாம் வருகை வேதத்தில் பேசப்படும் பொழுது அது எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான சம்பவம். வேத சத்தியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்வதற்காக ஏன் இரண்டாம் வருகை குறித்து சத்துருவாகிய சாத்தான் மிகவும் பாரமுள்ளவனாக இருக்கின்றான்? இரண்டாம் வருகை என்ற ஒன்று இல்லை என்றால் மத்தியஸ்த ஊழியம் இல்லை, கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்த ஊழியம் இல்லை. இரண்டாம் வருகை இல்லை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த நாளில் சம்பவிக்கக்கூடிய உயிர்த்தெழுதல் இல்லை, மறுரூபமாக்கப்படுதல் இல்லை. இதை இரண்டாம் வருகை இல்லை என்று சொல்வதற்காக ரகசிய வருகையை அவன் திருச்சபையினுடைய மக்களுடைய மனத்தில் திணித்து இரண்டாம் வருகை இல்லை என்பதனால் இவை அனைத்தும் நடக்கப் போவதில்லை. There is no necessity for intercession. There is no necessity for resurrection. There is no necessity for transformation. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிரதானமான இந்த நிகழ்வுகளை எல்லாம் அவன் மூடி மறைப்பதற்காக இரண்டாம் வருகை இல்லை என்றும், அந்த இரண்டாம் வருகைக்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகின்றார்? உலகத்தில் உள்ள தன்னுடைய பிள்ளைகளை ஒருவராக ரகசியமாக எடுத்துச் செல்ல போகின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அது அந்த வஞ்சனையை அவன் எங்கே செய்கின்றான்? அநேகர் என் நாமத்தை தரித்து அநேகர் என்ன செய்வாங்க? எழும்புவார்கள். என் நாமத்தை தரித்தவர்கள் இடத்துல அநேக டினாமினேஷன்ஸ், மார்க்கங்கள், கிறிஸ்துவ மார்க்கங்கள் பெருகும், அநேகமாக காணப்படும். இன்றைக்கு உலகத்தில் 13 மதங்கள் இருக்கின்றது. அந்த 13 மதங்களில் ஒன்று கிறிஸ்தவ மதம். கிறிஸ்து சொன்ன அடையாளங்களில் ஒன்று அநேக சபைகள் என் நாமத்தினால் எழும்பும். என் நாமத்தினால் எழும்பும். இன்னைக்கு உலகம் முழுக்க எடுத்து ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள், எத்தனை சபைகள் கிறிஸ்துவின் நாமத்தினால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு குறிப்பு என்ன சொல்லுகின்றது? 33,000 சபைகள் இருக்குதா. அநேக சபைகள், அநேகர் எழுப்பி அவருடைய நாமத்தினால் அநேகர் எழுப்புவார்கள், அவருடைய நாமத்தினால் எழுப்புவார்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக பிரிந்து பிரிந்து காணப்படுவார்கள். இதுதான் அவருடைய வருகைக்கான அடையாளம். முதல் அடையாளம் இதுதான். தப்பான தாற்பயங்களோடு எழும்பும் சபைகள் அநேகர் எழுப்பலாம் அவர் நாமத்தில். பல பிரிவுகளாக ஒரே சபையாக. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சோதோம் கொமோராவை அழிக்கும் பொழுது ஒரு அடையாளத்தை வைத்தார். நோவாவின் அழிவுக்கு முன்பதாக ஒரு அடையாளத்தை வைத்தார். எகிப்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை பிரித்தெடுப்பதற்கு முன்பதாக அடையாளத்தை வைத்தார், வாதைகளின் மூலமாக. அதே போன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்க வேண்டும் என்றால், இரண்டாம் வருகை என்பது உண்மை என்றால், அந்த இரண்டாம் வருகை சம்பவிக்க வேண்டியது நிச்சயம் என்றால், இந்த சுவிசேஷம், this gospel, blessing gospel அல்ல, blessing gospel அல்ல. கிறிஸ்துவின் பாதத்தண்டையில் வந்து இந்த உலகத்தினுடைய நன்மைகளுக்காக வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அல்ல. this gospel,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து சத்தியத்தின் அடிப்படையில் அவர் நமக்காக அந்த பரத்திலே என்ன செய்து கொண்டிருக்கின்றார், அந்த நியாய நுட்ப விசாரணை கருத்த அந்த சத்தியத்தை அவர் அங்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்த ஊழியத்தினுடைய அடிப்படையிலான அந்த சத்தியத்தை உலகமெங்கிலும் publish the glad tidings. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் அந்த பரலோகத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆக்கப்பட போகின்றீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நற்செய்தியை நீங்க என்ன செய்ய போய் உலகம் எங்க சொல்லுங்கள். சுவிசேஷம் உலகம் எங்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கு பிரதான அடையாளமாக சொன்னார். உலகமெங்கும் அது எடுத்து செல்லப்பட வேண்டும். There should not be any area without the gospel preached. உலகமெங்கும் எப்படி எடுத்து செல்லப்பட முடியும்? இந்த இதை சொல்லும் பொழுது அக்காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் எந்த விதமான டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கிடையாது. நோ டெக்னாலஜி அட் ஆல். என்னுடைய வருகையின் பொழுது இந்த சத்தியமானது உலகம் எங்கிலும் எடுத்து செல்லப்பட வேண்டும். அந்த கான்டெக்ஸ்ட் என்ன? அவர் வரும் அந்த நாளிலே உலகம் எங்கிலும் இந்த சத்தியம் எடுத்து செல்லப்படுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கும். There will be devices that will reach nook and corner of this world. எல்லா இடங்களும் சென்று சேரும்படியாக டெக்னாலஜி என்ன செய்யுமா? It will be in a improved state. 1440 அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்தார்கள். பிரிண்டிங் பிரஸ். அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்து அதில் முதலாவது அவர்கள் அச்சு கோர்த்த ஒரு காரியம் எதுவென்றால் பரிசுத்த வேதாகமம். அநேக வியாக்கியானிகள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த பரிசுத்த வேதாகமத்தை எல்லா மொழிகளிலும் எல்லா இடத்திலும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அச்சு கோர்ப்பை, அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார்கள். The purpose of the printing press is to publish the scriptures. வேதத்தை அச்சிட வேண்டும் என்ற ஆதங்கம். முதல் நூல் கிட்டன்பர்க் பிரஸ்ல அடிக்கப்பட்டது வேதாகமம். ஒரு குறிப்பு என்ன சொல்லுகின்றது? அதுவரை ஓலைச்சுவடிகளாக இருந்தது, இப்பொழுது அச்சு எந்திரத்தில் கொண்டு வரப்பட்டது. கின்னஸ் ரெக்கார்ட் என்ன தெரியுமா? 5 பில்லியன் வேதாகமங்கள் அச்சிடப்பட்டிருக்கிறது. குர்ஆன் 8 மில்லியன் தான், இது 5 பில்லியன். எத்தனை பதிப்புகள்? 80,000 பதிப்புகள். 80,000 versions every year. 100 million வேதாகமங்கள் அச்சிலிருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சத்தியம் எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்பதற்காக மாடர்ன் டிவைசஸ் have come. Cordless computers, smartphones, Wi-Fi, satellite connections. நீங்க உலகமெங்கிலும் போய் அவருடைய சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில உலகமெங்கிலும் நீ போய் செய் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இப்போது இந்த டெக்னாலஜி வச்சு அந்த உலகத்தை நம்முடைய கையில கொண்டாந்து விட்டுருச்சு. உலகம் நம் கரங்களில் இருக்கின்றது.
இந்த நாட்களில் தான் என்ன செய்கிறது? வேதம் சொல்லுகிறது அவருடைய வருகை சம்பவிக்கும். We have reached the point of his coming. உலகமெங்கிலும் அவருடைய சத்தியம் எடுத்துச் செல்லப்படுவதற்கான சாத்தியக்கூறு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. We can reach to any point of the world. உலக முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம்? தேவனுக்கு பிரியமானவர்களே, the second coming will be literal. நேரடியாக சம்பவிக்கக்கூடியது. The second coming would be personal. தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் பார்க்கக்கூடிய நிலையில் அது காணப்படக்கூடியது. The second coming would be visible. எல்லாரும் காணக்கூடிய அளவில். It would be worldwide. உலகமெங்கிலும் உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை பார்க்கக்கூடிய நிலையில. வெளிப்படுத்தலும் சுவிசேஷ புத்தகங்களும் எபிரேய புத்தகங்களும் மற்றும் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. It is a culmination of plan of salvation. ரட்சிப்பு திட்டத்தின் உச்சம் இதுதான். இரண்டாம் வருகை ரகசியமாக அல்ல. It is not metaphorical. Second coming is not symbolical. அது உருவகப்படுத்தப்பட்ட ஒன்றோ அல்லது அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. அது நிஜம். Literal. It will be literal. நேரடி சம்பவம். வேதம் அதை குறித்து சொல்கின்றது. It is not just an event. It is a final event. என்ன சொல்லுகின்றது வேதம் அதை குறித்து சொல்லும் பொழுது? அவர் மேகங்கள் மீதாக வருவார். He will come in clouds. When he comes in clouds, every eye shall see him. கண்கள் யாவும் அவரை காணும். அவருடைய வருகை சாதாரண ஒரு ஈவென்ட் அல்ல. அவர் வரும்பொழுது, அவர் மேகத்தின் மீதாக அவர் வரும்பொழுது கண்கள் யாவும் அவரை கண்ட ஒரு மின்னலை போன்று, கிழக்கிலிருந்து மேற்கு முகமாக செல்லும் அந்த மின்னலை போன்று every eye shall see him. அந்த நேரத்தில் அவர் பரத்திலிருந்து அந்த பூமி இறங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் செகண்ட் கமிங் பொழுது, இரண்டாம் வருகையின் பொழுது ஒரு உன்னதமான சம்பவம் சம்பவிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரண்டாம் வருகையில தன்னுடைய பாதத்தை இந்த பூமியில பதிக்க மாட்டார். Because sin has not been removed from this world. பாவம் ஒன்றும் அழிக்கப்படாத நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த பாதங்கள் இந்த உலகத்தில் இனி என்ன செய்யாது? பதியாது. He will only hang around. அவரு அப்படி மேகங்கள் மீதாக வந்து அப்படி அவர் நிற்கும் பொழுது என்ன சம்பவிக்கும்? உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். The resurrection will take place. முதற்கொண்டு அவருடைய வருகையின் நாள் வரைக்கும் உள்ள மரித்தவர்கள் என்ன செய்வாங்க? தங்களுடைய கல்லறையில் இருந்து எழும்புவார்கள். What a glorious event it would be. எல்லாரும் எழும்புவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இந்த புவிநாடி வந்து அங்கு நிற்கும் பொழுது நம்மை அடித்து பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்லறைகள் என்ன செய்யும்? தரித்து விடும். It cannot hold us anymore. உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். உயிரோடு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ஒருவேளை அவர் வரும் அந்த நாளிலே உயிரோடு இருப்போம் என்றால் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய பாவ உடல் இப்பொழுது என்ன செய்யும்? பரிசுத்தம் தாங்கிய ஒரு உடலாக பரலோகம் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில்
செய்யும்? மாறும். We will be translated. மூணாவது, அவருடைய வருகையின் போது என்ன சம்பவிக்கும்? இதெல்லாம் பிரதான நிகழ்வுகள். இந்த பிரதான நிகழ்வுகளை எல்லாம் சத்துருவாகிய சாத்தான் என்ன செய்கிறான்? பொய்த்து போய்விட்டது என்று சொல்லுகின்றான். மூன்றாவது என்ன நிகழும்? ஒன்னித்தெசலோனிக்கேயர் புத்தகம் 4வது அதிகாரம் 13 17 வரைக்கும் பரிசுத்தவான்கள் மேகங்கள் மீது என்ன செய்வார்கள்? எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். We will all rise and be taken. என்ன glorious event it would be. What a glorious event that would be. 3 காரியங்கள் இங்கு சம்பவிக்கும். எப்பொழுது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையில் வரும்பொழுது, அவர் ரகசியமாக வரும்பொழுது அல்ல, அந்த 2ஆம் வருகையில் வர சம்பவிக்கக்கூடிய இவைகளை எல்லாம் மறைத்து போடுவதற்காக சத்துருவாகிய சாத்தான் என்ன செய்கிறார்? இந்த ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய தப்பான தாற்பயத்தை கிறிஸ்தவ உலகத்தில் உலகம் விட்டுட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் முழுவதும் அதை நம்பி அவன் என்ன சொன்னானோ அதை எதிர்பார்த்து ரகசியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகின்றோம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும்? It will be personal. தனிப்பட்ட முறையில் அவரது வருகை நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காக சம்பவிக்கும். யோவானின் புத்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து சொல்லுது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும் வண்ணமாக நான் மறுபடியுமாக வந்து உங்களை நான் என்ன செய்வேன்? அழைத்துக் கொண்டு செல்வேன். நம்மளோடு இருப்பதற்காக, நம் தேவனோடு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவதற்காக, சேர்க்கப்படுவதற்காக சம்பவிக்கக்கூடிய ஒரு 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 மகிழ்ச்சி பொருந்திய ஒரு ஈவென்ட் தான் இந்த 2ஆம் வருகை. It will be so personal. I will enjoy myself personally, the union of Christ. பிலிப்பியர் புத்தகத்தில் பவுல் என்ன சொல்றார்? 3வது அதிகாரம் 20வது வசனத்தில், நாம் குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய கிறிஸ்துவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு நாம் இணைய போகின்றோம். That is called the second coming of the Lord. It will be personal. இரண்டாவதாக, it will be visible. கண்கள் யாவும் அவரை காணும். வெளிப்படுத்தல் 1:17 கண்கள் யாவும் அவரை காணும். Nobody can say that they have not seen it. It will be a grand event. Every eye shall see him. ஏதோ ஒரு காரியத்தை சொன்னுச்சுன்னா அது அப்படிதான் இருக்கும். கண்கள் யாவும் அவருடைய வருகை காணும் என்றால் அவருடைய வருகை கண்கள் யாவும் காணும் அளவிற்கு அங்கு இருக்கும். It will be visible. மத்தேயு புத்தகம் 24வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, அடையாளம் வானத்தில் காணப்படும், மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவார், எல்லாரும் பார்க்கும்படியாக வருவார். He will come with all his glory. மூன்றாவது அவருடைய வருகை எப்படி இருக்குமா? It will be world wide. It is not only a literal event. It is a global event. Every eye shall see என்று வேதம் சொல்லுகின்றால் கண்கள் யாவும் காணும் என்றால் உலகத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்களும் காணும். No matter of time zone, continent difference. உலகமெங்கிலும் எங்களுக்கு பகலா இருக்கு, அங்க இரவா இருக்குது, நாங்க உறங்கி விடுவோம். No, nothing doing. Nobody can see that he has not seen the Lord. Nobody can say that they have not seen the coming of the Lord. எல்லாருடைய கண்களும் காணும். எந்த உலகத்தின் மூலையில் இருந்தாலும், எந்த நிலையில் அவர்கள் எந்த சீதோஷ்ண நிலையில் இருந்தாலும்,
நான்காவதாக வேதம் என்ன சொல்லுகின்றது? No one will know the day or the hour of his coming. எல்லா அடையாளங்களும் சொல்லிட்டாரு. பிரதானமான அடையாளங்களை எல்லாம் சம்பவிக்க போகின்ற ஒவ்வொன்றையும் வேதம் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றது? ஆனால் அவர் வரக்கூடிய அந்த நாளையும் நாழிகையையும் பிதா ஒருவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களுக்கும் சரி, யாருக்கும் தெரியாது. ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நீ போகலாம் என்ற அந்த உத்தரவு வரும்பொழுது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியும். நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படி நோவாவுக்கு தெரிய மழை வரும் என்று அவன் விசுவாசித்து காத்திருந்தான். அந்த மழை வரும் வரைக்கும் அவன் காத்திருந்தான். அந்த ஃபர்ஸ்ட் டிராப் ஆஃப் ரெயின், மழையின் முதற் துளி விழும் வரைக்கும், அல்லது மழையின் முதற் துளி விழுந்த பொழுதுதான் ஜலப்பிரளயம் மாறப்போகின்றது என்பதை அவன் கண்டான். Until then, it was not revealed even to him. He was asked to keep his faith. He was asked to build the rock. He was asked to bring people inside the rock. அந்த வகையான ஜலப்பிரளயத்தை போன்று இந்த சேம் வே நிறையாத நேரத்தில் மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரத்தில் ஒரு ஓமானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். 10 கன்னிகளுடைய ஓமானம். 10 கன்னிகள் எப்பொழுதும் ஆயத்தமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனால் அவருடைய திருவாய் மலர்ந்து உதிர்த்த வார்த்தைகள். We should all be ready at any time to receive. வருவேன் என்று அவர் வாக்குறுத்திருப்பதினால் அவர் வருவார். புத்தியுள்ள கன்னிகளை போன்று ஆயத்தமாக நாம் இருக்கணும். அவ்வளவுதான். That is what we are told and that is how we should be looking upon his second coming. 10 கன்னிகளும் ஒரே நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார்கள். அவருடைய அனுபவத்தை நம்ம சற்று நோக்கி பார்க்கணும் இந்த சப்ஜெக்டோடு ரிலேட் பண்ணி. 10 கன்னிகளும் ஒரே நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார்கள். ஒரே இடத்திற்கு அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். ஒரே இடத்திலிருந்து அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். அவருடைய கரங்களில் விளக்குகள் இருந்துச்சு. அந்த விளக்குகளில் எண்ணெய் இருந்துச்சு. 10 பேர் நினைச்சாங்க, உறங்கினார்கள். 10 பேர் உறங்கினார்கள். 10 பேருக்கு எல்லாம் இருந்துச்சு. 10 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்திலிருந்து ஒரே இடத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். ஒரே நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ள ஸ்திரீகள், 5 பேர் புத்தி இல்லாத ஸ்திரீகள். எப்படி? என்ன வித்தியாசம்? அந்த 5 பேரிடத்துல அதிகப்படியான எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு. குறைவான எண்ணெய் வைத்திருந்தவர்களே புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் புத்தியற்றவர்கள் என்று வகுக்கப்பட்டார்கள். ஏன்? அவர்களிடத்தில் குறைந்த அளவு எண்ணெய் இருந்துச்சு. குறைவான எண்ணெய் எதை குறிக்கின்றது? அவருடைய மனசில் ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தார்கள். தங்களுடைய விளக்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் அது எரிந்து முடிவதற்குள் அந்த மணவாளன் என்ன செஞ்சிருந்தோம்? வந்துருந்தோம். மணவாளன் வருவதற்கான காலத்தை அவர்கள் குறித்து வைத்திருந்தார்கள். மணவாளன் இந்த நேரத்தில் தான் வர வேண்டும் என்று அவர்கள் நினைச்சாங்க. குறித்த அளவு எண்ணெய் வச்சு அந்த எண்ணெய் எரிந்து தீர்வதற்கு முன்னதாக அவர் வந்துடணும். He should come by all means. தங்களுடைய கணக்கின்படி அந்த நேரத்தில் அவர் வர வேண்டும் என்று அவர்கள் நினைச்சாங்க. எதிர்பார்த்தா காத்திருந்தார்கள்.
இரண்டாவதாக, மணவாளனை குறித்த சத்தியம் தங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறதோ அவ்வளவு போதும். What we have learned is enough. What is being taught to us is enough. தாங்கள் அறிந்த அந்த சத்தியம் போதும். அந்த சத்தியத்துக்குள்ள கிறிஸ்து என்ன செஞ்சிடணும்? அடங்கி வரணும். பரலோகமும் இந்த தேவனுடைய தீர்க்க தரிசனங்களோ அவர் சொல்லக்கூடிய அடையாளங்களோ எங்களுக்கு தேவையில்லை. அவரது வருகைக்கான அடையாளங்கள் அடங்கிய சத்தியத்தை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய சத்தியம் எங்களுக்கு போதும். அதற்குள் அவர் வந்தால் போதும். அங்கதான் சாத்தான் நுழைகிறான். அவரிடத்தில் சத்தியம் குறைவுபடும் பொழுது சத்ருவாகி சாத்தான் தப்பான தாற்பயங்களை கொண்டாந்து என்ன செஞ்சான்? உள்ள நுழைச்சிடுறான். அந்தந்த திருச்சபை பிரிவுகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு போதிக்கப்பட்ட சத்தியம் இதுதான், இந்த சத்தியம் இருந்தால் போதும், தீர்க்க தரிசனம் வேண்டாம். என்ன சம்பவிக்க போகின்றது என்று பரலோகம் வேதத்தின் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளின் மூலமாக கூடக்கூடிய அந்த தீர்க்க தரிசன தெளிவுரைகள் எங்களுக்கு வேண்டாம். தீர்க்க தரிசன புத்தகங்களாகிய தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த நிறைவேறுதல் கருத்த சத்தியம் எங்களுக்கு வேண்டாம். அது மறைக்கப்பட்ட புத்தகங்களாகவே இருந்து போகட்டும். சங்கீதக்காரர் சொல்லும் போது வெளிச்சத்தின் மேல் எங்களுக்கு வெளிச்சத்தை காண்பியும் என்று அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் போராடுறான், வேண்டுகிறான். He wanted to have a more light on what he is thinking about. அது வேண்டாம். இந்த நாட்களில் கிறிஸ்தவம் ஏன் பயமற்று காணப்படுகிறது? இரண்டாம் வருகைக்கடுத்த காரியங்களில் எந்த விதமான நாட்டமும் இல்லாமல் பயமற்றவர்களாக இந்த நாட்களில் கிறிஸ்தவம் ஏன் காணப்படுகிறது என்றால் அவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. தாங்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த பிளஸிங் காஸ்பலோடு போதும். அந்த பிளஸிங் காஸ்பலோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தா அவர் கூட போயிடலான்னு. You will be doomed. வேதம் வருகைக்கான அடையாளங்கள் அனைத்தையும் தெளிவாக சொல்லியும் அதை குறித்த அதிகப்படியான வெளிச்சத்தை அறிந்து கொள்ள விரும்பாததால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து புவி இறங்கி வரும்பொழுது மரித்தவர் எழுப்புவார்கள், உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேங்கள் மேல் நாம் என்ன செய்வோம்? எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்ற அருமையான சத்தியம். எதனால் மூடப்படுகின்றது? இந்த அருமையான சத்தியம் எதனால் மறைக்கப்படுகின்றது? தப்பான தாற்பயமாகிய அந்த ரகசிய வருகை என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தின் அசத்தியத்தின் மூலமாக. இவற்றையெல்லாம் வேதம் ஒன்றின் பின் ஒன்றாக சம்பவிக்கும் என்று தேவன் இங்கு நமக்கு வார்த்தைகளாகவும் வசனங்களாகவும் அவருடைய எழுத்துக்களாகவும் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கும் பொழுது இங்கு சத்ருவாக சாத்தன நீங்கள் எல்லாம் இரண்டாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது போன்ற அல்ல. நீங்கள் எல்லாம் உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும் காலை வேளையிலே நீங்கள் உயிர்த்தெழு போகிறீர்கள் என்பதை அல்ல. நீங்கள் எல்லாம் மறுரூபமாக்கப்பட போகின்றது எல்லாம் எல்லாவற்றையும் அவன் ஒதுக்கி தள்ளிவிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? ரகசியமாக ஒருவராக எடுத்துக்கொள்ளப்பட போகின்றீர்கள் என்று சொல்லக்கூடிய தப்பான தாற்பயம் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, வருவேன் என்று வாக்குறுத்தவர் சீக்கிரமாக வருவார். ஆமென். ரகசியமாக அல்ல, கண்கள் யாவும் அவரை காணும்படியாக. இந்த உலகத்தின் பாகத்தில் நீங்களும் நானும் இருந்தால் அவருடைய கண்கள் யாவும் அவரை காணும்படியாக அவர் பகிரங்கமாக இந்த உலகத்தில் புவி இறங்கி வருவார். உயிர்த்தெழுதல் சம்பவிக்கும். அதை யாரால் தடுக்க முடியுமா? மறுரூபமாக்கப்படக்கூடிய அனுபவம் அங்கு சம்பவிக்கும். அதை யாரால் தடுக்க முடியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பாத்திரத்தில் தானே அவர் அந்த மேகங்களோடு நிற்கும் பொழுது
இதையெல்லாம் தடுத்து போடுறதுக்கு ரகசியமாக வந்து உங்களை அழைத்துக் கொண்டு செல்வார். எத்தனை பேர் இதில் நம்பிக்கையுள்ளவர்களாக காணப்படுகிற அசத்தியத்தில் இவ்வளவு பெரிய மகத்தான சத்தியத்தை தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கும் பொழுது அசத்தியத்தில், பொருளில்லாத சத்தியத்தில், மீட்பில்லாத சத்தியத்தில், பரம்பில்லாத சத்தியத்தில், ஜீவனில்லாத சத்தியத்தில் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை புதைத்துக் கொண்டிருக்கின்றோம். வருவேன் என்று வாக்குரைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். ரகசியமாக அல்ல, பகிரங்கமாக வரப்போகின்றார். கண்கள் யாவும் காணும்படியாக அவர் வரப்போகின்றார். நீங்களும் நானும் உயிர்த்தெழ அந்த நாளை நாம் காணும்படியாக அவர் வரப்போகின்றார். ஒருவேளை நாம் உயிரோடு இருப்போம் என்றால் நாம் மறுரூபமாக்கப்படக்கூடிய நிலையை நாம் காண போகின்ற வேளையில் அவர் வரப்போகின்றார். அவரோடு பரத்திற்கு அந்த மேகங்களோடு எடுத்துச் செல்லப்பட போகின்றோம் என்ற நிலையில் காத்திருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது அவர் வரப்போகின்றார். அந்த வருகை மிக சீக்கிரத்தில் சம்பவிக்க போவதால் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த தப்பான தாற்பயங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றார். ரகசிய வருகை என்பது தப்பான தாற்பயம். வேதத்துல அதற்கு எந்த நிலையிலும் ஆதாரங்கள் இல்லை. ஒரு 2 பேர் நினைஞ்சாங்க, மாவு அரைத்துக் கொண்டிருந்தாலும் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2 பேர் ஏரில் போட்டிருந்தாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஒருத்தர் இங்க வைக்கப்பட்டார். இந்த 2 காரியங்களை வைத்துக்கொண்டு அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டதை வச்சுட்டு ரகசியமாக அவர்களை எடுத்துக்கொள்வார்கள் என்று ஒரு தப்பான தாற்பயத்தை. தேவனுக்கு பிரியமானவர்களே, வருவேன் என்று வாக்குறுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவர் வரக்கூடிய நாள் சீக்கிரமாக சம்பவிக்க போகிறார். நாம் நம்மளுடைய திருப்பாதைகளில் தாழ்த்தியவர்களாக அவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் காணப்பட தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமும் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவரின் எங்களுக்கு ஒரு பெரிய சத்தியத்தை எளிய முறையில் எங்களுக்கு கற்பித்து தந்தீர். நாங்கள் உடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய கூட்டத்தில் காணப்பட வேண்டும். எங்களை தேவரீர் நீர் ரகசியமாக இந்த உலகிலிருந்து எடுத்துச் செல்ல போவதில்லை என்பதை நாங்கள் ஆணைத்தரமான உடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொண்டோம். சுவாமி, எங்களை நாங்கள் உடைய பாதத்தில் உடைய வருகைக்காக தேவரீர் நீர் எந்த நிலையில் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றதோ அந்த நிலையில் எங்களை நாங்கள் காத்துக்கொண்டு நீர் வரும் அந்த நாளில் இதுவருக்காக காத்திருந்தவருடைய ரட்சிப்பை களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் காணப்பட எங்களுக்கு இரக்கம் செய்யுமாறு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுதல் செய்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த செய்தி அங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு அவருடைய குடும்பங்களோடு மீண்டும் சதா காலங்களிலும்